கண்ட்ரி சைடுல சின்ன சின்ன பேங்க்கை டார்கெட் பண்ணி 2 சகோதரர்கள் வந்து கொள்ளையடிக்கிறாங்க. அவங்கள ஃபாலோ பண்றாரு ஒரு போலீஸு. அவங்க ஏன் கொள்ளையடிக்கணும் ஒரு கதை வருது, பேக் ஸ்டோரி. அதுக்கப்புறம் அந்த ஆயில் கிரைசிஸ் அதெல்லாம் வருது. அந்த லேண்ட்ஸ்கேப் பாலிடிக்ஸ் இது எல்லாமே வருது. ஒரு அற்புதமான படம். அது என்ன படம்னு நான் கடைசியில சொல்றேன். படத்தோட கதை என்னன்னா, தனுஷ் வந்து திருடன். ஒரு வீட்டுக்கு திருட போகும்போது அங்க ஒரு பிரச்சனையாகி அவர் பொண்டாட்டியோட ஆந்திராவுக்கு ஓடிடுறாரு. அங்க வந்து ஒரு ஹோட்டல்ல வந்து வேலை செய்யும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்ம தனியா ஒரு இட்லி கடை வைப்போம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது, நம்ம ஊர்ல வந்து கொஞ்சம் ஏக்கர் நிலம் இருக்கு. அதை வித்து நம்ம காசு கொண்டு வந்து ஒரு இட்லி கடை வைக்கலாம்னு சொல்லி அவர் வந்து ஊருக்கு போறாரு. அப்ப அவங்க அப்பா சந்திச்சதுக்கு அப்புறம் அவருக்கு அந்த நிலம் கிடைச்சதா, அந்த ஏரியால என்னதான் நடக்குது, இவர் திருப்பி திருட போனாரா, இதுதான் மீதி கதை. படத்துல வந்து பாத்தீங்கன்னா தனுஷ் வந்து அந்த கேரக்டரை வந்து திருடன் கேரக்டர் ஓகே, தனுஷ் ஆக்டிங் பத்தி நம்ம சொல்ல தேவையில்லை. ஆனா வந்து இந்த படத்தை வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாம நடிச்ச மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஏன்னா ஒரு கெட்டப் சேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா அசுரன்ல வந்து ஒரு சாதாரணமா ஒரு தாடி மீசல வச்சுட்டு ஒரு வேற ஒரு ஆளா தெரியும். ஆனா இதுல வந்து அப்படி தெரியல. ஏன்னா இவரு கெட்டப்புக்கு வந்து பெரிய சிரத்தை எடுக்காத மாதிரி இருந்துச்சு. ஏன்னா சாதாரணமா இருந்துச்சு. அப்புறம் மமிதா பைஜ வந்து தேவையில்லாம வந்து கூப்பிட்டு வந்து கருப்பு மைய பூசி இங்க வந்து ஒரு உழவு விட்டுருக்காங்க. செகண்ட் ஹாஃப்ல காணோம், ரொம்ப நேரம் ஆளையே காணோம். திடீர்னு வராங்க அப்புறம் அழுகுறாங்க, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா கேரளால ஏதோ ஷூட்டிங் வந்து உங்களுக்கு அது போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா இட்லி கடையில வந்து படத்துல ஒரு கொள்ளை சம்பவம் நடந்து எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இந்த படம் இருந்துச்சு எனக்கு பார்க்கும்போது. இட்லி கடையில வந்து ஒரு இட்லி கடை வச்சிருக்காரு, இடையில கொள்ளை அடிக்கிறாரு, அந்த மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு இந்த படம். இதுல என்ன பிரச்சனைனா, முதல்ல வந்து ஒரு கதை சொன்னோம் பாத்தீங்களா, அந்த கதையை வந்து இவர் வந்து பார்த்திருக்காரு. அந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஹெல்லார் ஐவாட்டர் டைரக்டர் பார்த்திருக்காரு. அவர் பார்த்துட்டு இந்த மாதிரி நம்ம எடுக்கணும்டா அப்படின்னு சொல்லி, ஓகே 2 சகோதரர்களா சரி இங்க 3 பேரை போடுவோம். அப்புறம் சின்ன சின்ன பேங்க்ல கொள்ளையடிப்போம். அப்போ அந்த டெரைன் டெக்ஸஸ் டெரைன் அது வந்து இப்படி எல்லோயிஷா அப்படியே வந்து ஒரு பாலைவன டைப்ல இருக்கும். ஓகே அதே மாதிரி ஒரு ஏரியா செலக்ட் பண்ணுவோம், ஒரு வறண்ட ஏரியா சவுத்துல போவோம். இதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து விவசாயி, அந்த நில விற்பனை, அந்த கண்ணீர், இந்த மாதிரி பேங்க் கொள்ளையடிக்கு இந்த மாதிரி இடையில கொஞ்சம் போட்டு வந்து கிண்டி அப்படியே கொடுத்தாலும் அப்படின்னு நினைச்சிருக்காரு. இதுல இடையில வந்து பாத்தீங்கன்னா இவர் அந்த ஹெல்லாரை வாட்டர்ல வந்து அந்த ஆயில் பிரச்சனையை பார்த்திருக்காரு. அதனால இதுல வந்து சும்மா 91ல குவைத் ஈராக் வந்து இன்வைட் பண்ணுச்சு. அதை வந்து ஒரு பேக் ஸ்டோரியை வச்சு அப்போ வந்து நமக்கு ஒரு ஆயில் கிரைசிஸ் அப்படின்னு காமிக்கிறாங்க ஃபர்ஸ்ட். அந்த ஆயில் கிரைசிஸ்க்கும் இந்த படத்தோட கதைக்கு என்ன சொன்ன ஒண்ணுமே இல்லை. சும்மா வந்து அந்த எல்லாரவேட்டர் பார்த்தங்காட்டி இந்த ஆயிலி உள்ள நிலப்போம்னு சொல்லி வச்சிருக்காங்க. அந்த படத்துலயும் பாத்தீங்கன்னா அதே மாதிரி தான், நிலத்துக்கு வேண்டிதான் அவங்க 2 பேரும் திருடுவாங்க. இதுலயும் அதே மாதிரி தான். ஃபர்ஸ்ட் 1 மணி நேரம் அழுக காவி நாடகம் மாதிரி போயிட்டு இருந்துச்சு. அப்படியே என்னடா அப்படின்னு சொல்லி நெளியறானுங்க எல்லாம். அதுக்கப்புறம் வந்து ப்ரீ இன்ட்ரோல ஒரு 1/2 மணி நேரம் அந்த பேங்க் கோல்ல வந்து நல்லா இருந்துச்சு. அந்த சீன் நல்லா எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. ஆனா அந்த படத்துல வந்து கெஸ்ட் ரோல் மாதிரி இவர் வந்து ஒண்ணு பண்றாரு. இதே மாதிரிதான் போர் தொழில் ஒண்ணு பண்ணாரு. அந்த சரத்பாபு வந்து கேட்ல லாக் பண்ணி ஒருத்தர் தேவையில்லாத டயலாக்லாம் பேசுவார். அது நல்லா இருந்துச்சு அந்த மூடுக்கு. இதுல வந்து அதே மாதிரி ஒரு கேரக்டர் வருது அந்த பேங்க் அந்த ப்ரீ இன்ட்ரோல் சீன்ல. ஆனா அது நல்லா எக்ஸிக்யூட் பண்ணிருக்காங்க. ஓகே தான், நல்லதா இருந்துச்சு அந்த இன்ட்ரோல் சீனு. அதுக்கப்புறம் தான் படத்தோட பிரச்சனை ஆரம்பிச்சது. என்னன்னா இவர் வந்து போய் ஜாலியா எல்லா இடத்தையும் கொள்ளையடிச்சிட்டு இருக்காரு. அப்படியே வந்து பாத்தீங்கன்னா இந்த அப்பா சென்டிமெண்ட் வர இடையில அது அந்த அப்பாவுக்கு வேண்டிதான் இவர் கொள்ளையடிக்கவே போறாரு. ஆனா அதுக்கப்புறம் திருப்பியும் வந்து ரிப்பீட் ஆயிட்டே இருந்துச்சு எனக்கு. அப்படியே இவர் வந்து பேங்க் கொள்ளையடிக்கிறதும் போலீஸ் இவங்களை துரத்துறதும், இதுக்கடையில வந்து இன்னொருத்தர் வந்து உள்ள வந்து டபுள் கிராஸ் பண்றாரு. இந்த மாதிரி படம் ஃபுல்லா இப்படிதான் போயிட்டு இருந்துச்சு. அதுல வந்து ஒரு நல்ல டிராமா இல்ல, ஒரு ஸ்கிரீன் பிளே இல்ல, ஒரு ரைட்டிங் இல்ல. செகண்ட் ஹாஃப்ல திரும்ப திரும்ப ரிப்பீட்டடா இருந்துச்சு எனக்கு. அதுதான் வந்து இந்த படத்துல பெரிய குறை. போர் தொழில் மாதிரி ஒரு படத்தை எடுத்துட்டு வழக்கம் போல செகண்ட் மூவி சிண்ட்ரோம் வந்து இந்த படத்துல இவருக்கு வந்து அரைஞ்சிருக்காரு. ஏன்னா இவர் வந்து ஓவரா எல்லா டிவி சேனல்லையும் பேட்டி கொடுக்கும்போது நினைச்சேன் இது வந்து என்ன ஆக போகுது, அந்த மாதிரி தான் நடந்துச்சு. கடைசியில இந்த படத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓப்பனிங்கே இல்லை, கூட்டமே இல்லை. இதுல வந்து பாத்தீங்கன்னா சுராஜ் வந்திரமூடு நல்ல ஆக்டிங்க, அவர் சீன்லாம் நல்லா தான் இருந்துச்சு. ஆனா வந்து அவருக்கு வந்து ஒரு கரெக்டான ஒரு கேரக்டர் இது இல்லை. எனக்கு தெரிஞ்சு கேரக்டர் ரைட்டிங் கம்மியா இருந்துச்சு அவருக்கு. ஏன்னா அவர் வந்து ஃபாலோ பண்ணிட்டே இருக்கிற தவிர புத்திசாலித்தனமா ஒன்றும் பண்ணல இந்த படத்துல. முன்னாடியே போய் இது பண்றது. ஏன்னா சின்ன ஏரியால இருக்கிற பேங்குகள் எல்லாமே இது மாதிரிதான். அந்த ஹெல்லார் ஐவாட்டிலும் இதே மாதிரிதான். ஒவ்வொரு சின்ன சின்ன பேங்கா வந்து அடிச்சுட்டு போகும்போது இவன் அடுத்து இந்த பேங்க் தான் போவான்னு சொல்லி மேப்பை பார்த்து அவர் கண்டுபிடிப்பாரு, முன்னாடி போய் நிற்பாரு. அது அப்படியே இதுல அடிச்சிருக்கானுங்க. ஆனா இதுல வந்து வேற ஒரு ட்விஸ்டா வந்து உள்ளே ஒரு ஒரு கருப்பாடு மாதிரி வச்சு அதையும் பண்ணியிருக்கானுங்க. இந்த படம் வந்து இப்ப எதுக்கு என்ன தேவைக்கு எடுத்தாங்கன்னு தெரியல எனக்கு. ஏன்னா விவசாயத்தை காப்பாற்றணும் இந்த மாதிரி வந்து மெசேஜ் வந்து உள்ள வரும்போதே ஒரு மாதிரி நமக்கு வந்து நெளிய வேண்டியதா இருக்கு. ஏன்னா நிறைய பேர் கேம் விளாண்டாங்க படம் ஃபுல்லா. அப்படிதான் இருந்துச்சு இந்த படம். ஜிவி பிரகாஷ் மியூசிக்னு எனக்கு படம் முடிஞ்சதுக்கு தான் தெரியும். இடையில அசுரன் மாதிரி நிறைய பிஜிஎம் பாட்டு எல்லாம் வந்துட்டு இருந்துச்சு. அது இந்த 1 hour ஃபர்ஸ்ட் 1 hour வந்து கொடுமைங்க. அந்த மாதிரி ஒரு அழுகாட்சி காவியமா இருந்துச்சு ரொம்ப வந்து. ஏன்னா போர் தொழில் நம்ம பார்த்துட்டு அந்த படம் வந்து நான் 3 தடவை தேட்டர்ல பார்த்தேன். அந்த அட்டகாசம் மிஸ்ட்ரி த்ரில்லரா இருந்துச்சு. ஒரு டெம்ப்ளேட்குள்ள வந்து ஒரு படம் டெம்ப்ளேட்டை கெடுக்காம எடுத்தா அந்த படம் நல்லா வரும். அதுதான் வந்து அந்த போர் தொழில் வந்து ஒரு எக்ஸாம்பிள்.
இவர் 2வது படம் தனுஷ்ட வந்தாரு. பெரிய ஹீரோட்ட வந்தாலே ஒரு டைரக்டருக்கு வந்து அவர் வாழ்க்கை முடிஞ்சிடும். ட்ரெய்லர்லயே தெரிஞ்சு போச்சு இது ஹெல்லா ரை வாட்டர்னு. ஆனா அந்த ஆயில் இருக்குங்காட்டி ஒரு பங்க் பெட்ரோல் பங்க் மட்டும் காமிச்சிட்டு அடிக்கடி நியூஸ்ல அந்த ஈராக் இன்வெஸ்டன் காமிச்சிட்டு இதெல்லாம் சரியான போங்கா இருந்துச்சு. இந்த இவர் வந்து உட்காந்துட்டு இவர் பார்த்தது இவர் பேட்டிலாம் பார்க்கும்போது பயங்கர ஹாலிவுட் படம்லாம் பயங்கரமா பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அந்த ஒரு இம்பாக்ட் வந்து இந்த படத்துல இல்ல. ஒரு ஓப்பனிங்கே இல்லை இந்த படம். அந்த மாதிரிதான் படத்தோட ரிசல்ட் இருக்கு. ட்ரையா இருக்கு. ஒரு காமெடி ஒரு ரிலைஃப் எதுவுமே இல்லை. காமெடி இருக்குன்னு தேவையில்லை. ஆனா வந்து இப்படி 2.5 மணி நேரம் 2.40 நிமிஷம் படம் வந்து ஃபுல் ஃபிளெஜ்ல போனா காமெடிலாம் நம்ம யாரும் எதிர்பார்க்க மாட்டோம். அதெல்லாம் இந்த படத்துல வந்து நம்மளை யோசிக்க வைக்கிது பாருங்க. காமெடியாண்டா இல்ல, பாட்டியா இல்ல, ஒரு ஹீரோயின் குத்துப்பாட்டு இல்ல, நம்மளை யோசிக்க வைக்கிது இந்த படம். ஏன்னா அந்த அளவுக்கு தான் எடுத்து வச்சிருக்கானுங்க. அப்படிதான் இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய கெட்டப் சிங்கங்கள்லாம் வருது. கே சுரவிக்குமார் வந்து ஒரு கெட்டப் போட்டு நல்லா நடிச்சிருக்காரு. அவர் கெட்டப் போட்டு வந்திருக்காரு. எம்.எஸ். பாஸ்கர் வந்து யாருன்னே தெரியாது. கடைசி விவசாயி மாதிரி ஒரு கெட்டப்ல வராரு. அவர் எம்.எஸ். பாஸ்கர்னே நிறையவே தெரியாது. அவர் பேசும்போது நம்ம கண்டுபிடிச்சோம், அவ்வளவுதான். தனுஷுக்கு வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து வந்து ஃபிளாப்புகளா இருக்கு. போன வருஷம் வந்து வித்தியாசமான எல்லா லாங்குவேஜ்லயும் ஃபிளாப் கொடுத்த இவரு. தமிழ் இட்லி கடை, தெலுங்குல குபேரா, அப்புறம் ஹிந்தியில வந்து ஒரு பேரே தெரியல அது என்ன படம்னு. அந்த ஒரு படம் வந்து யாரும் பார்க்கல. ஏதோ ராஞ்சனா 2 மாதிரி எடுத்தானுங்க. அது வந்து நக்கிட்டு தான் போயிட்டு இருந்த படம். இந்த மாதிரி தனுஷுக்கு வந்து ஒரு மாதிரி திருச்சிற்றம்பலம் இந்த மாதிரி படங்கள் வந்து நீட்டா இருந்துச்சு. சிம்பிளான ஒரு படம் வந்து நடிச்சா அவர் சூப்பரா இருக்கும். அதே மாதிரி இட்லி கடை எடுத்தாரு, அதுக்காக வாங்கிடுச்சு. இந்த படம் பாத்தீங்கன்னா இட்லி கடை கிராஸ் ஓவர் தான். இந்த பேரும் கூட மறந்து போச்சு. டைரக்டர் வந்து கொஞ்சம் கிரவுண்ட் ஒர்க்கு திருப்பியும் பழைய மாதிரி போர் தொழில் மாதிரி ஏதாவது பண்ணாருன்னா நல்ல இங்கிலீஷ் படம் பார்த்து அந்த மாதிரி. ஏன்னா எல்லா ரைவாட்டிலும் எடுக்க முடியாது. லேண்ட்ஸ்கேப் பாலிடிக்ஸ் இதெல்லாம் அந்த படத்துல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சூப்பரான காரணம் இருக்கும் அவங்க கொள்ளையடிக்கிறதுல. அது ஒரு சூப்பரான படம். டெய்லர் ஷெரிடன் ஒரு ஸ்கிரீன் பிளே எழுதின படம் அது. அதெல்லாம் வந்து செம படம் அது. அதை வந்து நீங்க மிஸ் பண்ணாம பாருங்க. மிகப்பெரிய படம் அதுன்னு உங்களுக்கு தெரியும் இந்த படம் பார்த்தா. படம் வந்து தேட்டர்ல ஓடிட்டு இருக்கு. அவனும் இல்லை, கூட்டமே இல்லை. நான் கேட்டேன் அந்த தேட்டருக்கு, என்னங்க ஓப்பனிங் இல்லை, என்ன அவங்களே முழிக்கிறானு அப்படிங்களா அப்படின்னு சொல்லி. என்னமோ போங்க. ஓம் நமச்சிவாய.